அருமையான நாளிலே உங்கள் மத்தியிலே நான் இருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கேன். அருமையான போதகர் வில்லியம்ஸ் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் டாக்டர் சாம் வில்லியம்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஆண்டு விழா. இன்னைக்கு 12 ஆண்டுகள் முடிந்து 13வது ஆண்டுகள் ஸ்டெப்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆண்டு விழாவை நான் கொண்டாடுகிறோம், பயங்கரமாக கொண்டாடணும். இந்த ஆண்டு விழா ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு விழா இது. இதில் நான் கலந்து கொள்வது நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு விழா அதுவும் நான் இங்கே பிரசங்கராக வந்திருக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போனேன். இந்த ஆண்டு விழான்ற அந்த அதுக்கான பிரசங்கம்னு இல்லாமல் ஒரு நல்ல சத்தியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அன்பு எவ்வளோ பெருசு, அவர் எவ்வளோ நல்ல நம்மளை நேசிக்கிறார், அவர் உண்மையாவே நம்மளை நேசிக்கிறார், நம்முடைய பாவங்களாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை உங்களுடைய உள்ளத்துல ஸ்டேர் பண்ண விரும்புகிறேன். ஸ்டேர் பண்றேன்னா நம்ம குழம்புல உப்பு போட்டோம்னா கலக்கம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா உப்பு குழம்பு ஃபுல்லாக பரவணும். அந்த மாதிரி நம்ம இருதயம் முழுக்க தெய்வீக அன்புனால நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை உங்கள் உள்ளத்திலே தூண்டும்படியான ஒரு செய்தியை உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. ஒரு வேத பகுதியை முதல்ல நான் வாசிக்க போறேன். கலாத்தியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 1:6-9 வரைக்கும். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திருப்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களுக்கு கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தான் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தான் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள். பிரியமக்களே, இந்த மாலை வேளையில் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம முதல்ல கிறிஸ்துவின் கிருபையினாலே நம்மளை என்ன பண்ணிருக்கோம்? கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலே நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினாலே அழைத்திருக்கிறார். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு என்ன நடந்திருக்கிறது, இதை முதல்ல நாம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா மற்றவங்களுக்கு போய் என்ன பண்ண முடியும், நம்ம அதை விளக்கமாக சொல்ல முடியும். அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி, அவங்க வாழ்க்கையில நம்ம சொல்ற சுவிசேஷம் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அப்படிதான் நீங்களும் கொஞ்சம் பேசணும், இல்லைன்னா நான் முடிக்க மாட்டேன். அது ஒரு கெட்ட பழக்கம். முதல்ல நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆக பவுல் இந்த கலாத்தியர் நிருபத்துக்கு எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பவுல் பார்த்தீங்கன்னா அவர் கிருபையின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துவனுடைய கிருபை குறித்த அளவுகடந்த ஒரு வெளிப்பாடு பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் இதை ஒரு மனுஷனால நான் கற்றுக்கொள்ளவில்லை, மனுஷனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து நேரடியாக இதை எனக்கு வெளிப்படுத்தினர் என்று பின்னாடி வர வசனங்கள்ல அவரை சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த கிருபையின் சுவிசேஷமே எப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம்னா கிருபையின் சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் என்றால் என்ன? முதல்ல சுவிசேஷம்னா என்ன, அடுத்தது கிருபையின் சுவிசேஷம்னா என்னன்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கணும். இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம். சுவிசேஷம்னா என்னன்னா காஸ்பல் என்னது? குட் நியூஸ். குட் நியூஸ் என்னது? நற்செய்தி இல்லையா? அது ஒரு பெரிய நற்செய்தி. இந்த நற்செய்தினா என்ன? நான் என்னுடைய காரை உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறேன். சகோதரி சொல்றேன், நாமே அந்த மாதிரி ரிசீவ் பண்றோம். நான் கொடுக்க போறது இல்லை, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப நான் ஒரு கிஃப்டா கொடுக்குறேன். நான்
இந்த சகோதரிக்கு நான் கிஃப்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கேன், என்னோட காரை. இந்த கிஃப்டை கொடுத்துட்டு நான் சொல்றேன், சிஸ்டர் மாசம் 5000 ரூபாய் எனக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட கொடுத்தா அது கிஃப்டே கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்க, இப்போ நாம கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சுவிசேஷத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய கிருபையை நாம் அறிந்திருக்கிறோம், அதை அனுபவிச்சிருக்கிறோம். அதனோட கூட வேற எதையும் என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணவே கூடாது. கிருபையினாலே அப்படின்ற ஃப்ரேஸை பவுல் எழுதி கொடுத்து ரோமர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இலவசமாய் அப்படிதான் ஆரம்பிக்கிறது. இலவசமாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவருடைய கிருபையினாலே எல்லாமே நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக ஃப்ரீயா வர்றதுதான். இயேசு கிறிஸ்து மூலமா வர்ற எல்லாமே நமக்கு கிருபையாக இருக்கு. அப்ப கிருபையின் சுவிசேஷம் இதுதான் அவர் ரொம்ப ஆணித்தரமாக வலியுறுத்துகிறதை நாம பார்க்கிறோம். சுவிசேஷம்னாவே அது கிருபையின் சுவிசேஷம் தான், இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும்ன்றது சுவிசேஷம் இல்லை. எனக்காக என்னுடைய எல்லா பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் கல்வாரி சிலுவையில் ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியும் பரிசுத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுகத்தையும் எனக்கு தந்திருக்கிறார். கெட்டதெல்லாம் அவர் மேல போயிடுச்சு, நல்லதுதான் எனக்கு வந்துச்சு. இதுக்காக நான் என்ன பண்ணேன்? ஒண்ணுமே பண்ணல. இலவசம். அது ஃப்ரீ கிஃப்ட். அது ஒரு இலவசமான ஒரு ஈவாக இருக்கிறது. அப்ப கிரேஸ் ஆஃப் காட், பீஸ் ஆஃப் காட், சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா சமாதானத்தையும் கிருபையும் நமக்கு அழிக்கிறதா இருக்கிறது. அவர் சொல்றாரு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால் அழைத்தவர் நீங்கள் இவ்வளவு சீக்கிரமா விட்டு வேறொரு சுவிசேஷத்தில் திருமுறை பற்றி நான் ஆச்சரியப்படுவேன். வேறொரு சுவிசேஷம்னா என்ன? கிறிஸ்துவனுடைய கிருபை இல்லாத எல்லாமே வேற சுவிசேஷம் தான். கிறிஸ்துவனுடைய கிருபை. அப்ப சுவிசேஷம்னால இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார், உங்களுக்காக எனக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார். ஒருவேளை நான் இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்போம், நானும் உங்களை மாதிரி தான். எனக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் ஒன்றும் கிடையாது. கடவுள் என்ன நினைச்சிருக்கிற மாதிரி தான் உங்களே நினைச்சிருக்கிறார். ஒரு மேன்மையான ஊழியத்தை கொடுத்துருக்காரு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி நம்ம எல்லாருமே ஒரே கேட்டகரியில தான் வரணும். அப்ப இந்த சுவிசேஷத்துல கிருபை எடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த கிருபை இல்லாத சுவிசேஷத்தை வேறொரு சுவிசேஷம் அப்படிங்கிறாரு. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மாதா இருக்கிறவர்களை அல்லாமல் வேற அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது நரகத்திலிருந்து வருகிற ஒரு பிசாசானவனாவது அப்படி சொல்லல. வானத்திலிருந்து ஒரு தூதனை இறங்கி இந்த கிருபை இல்லாத சுவிசேஷம் வாங்கி வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாக்கா அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு 2வது முறையும் அவன் சொல்றாரு, சுவிசேஷத்தை மட்டும் மாற்றவே கூடாது அப்படின்றத அவர் சொல்றாரு. வேறொரு சுவிசேஷம், கிருபை இல்லாத, இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு சுவிசேஷம் அல்லது கிருபை இல்லாத ஒரு சுவிசேஷத்தை பற்றி அவர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஏன் இவ்வளவு ஹார்ஷா சொல்றாரு? ஏன்னா கிருபையை பிரசங்கம் பண்ணாக்கா அதை எப்படி 2 முறை சபிக்கப்பட்டவன் கிருபையை சுவிசேஷ பிரசங்கம் பண்ண 2 முறை ஆசீர்வதிக்கப்படுவான். டபுளி பிளஸ்ட், இரட்டத்தனியாக அவர் ஆசீர்வதிக்கிறார். இது கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு சபையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்னெல்லாம் செய்து முடித்தார் என்பதை பிரசங்கிக்கிற ஒரு சபையா இருக்கிறதுனால நீங்கள் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தில் சொந்தக்காரர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோம். கர்த்தருக்கு மகிமை. கல்வி முடக்கி பிளஸ் அப்ப அதே பவுல் சொல்றாரு, எழுத்து கொல்லுகிறது, ஆவி என்ன பண்ணுகிறது, உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நமக்கு இந்த சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னென்னலாம் மனம் திரும்புறது வருது, பாவம் மன்னிப்பு வருது, அதுக்கப்புறம் பரிசுத்த வாழ்க்கை வருது, இது மாதிரி நிறைய வருது. ஆனா மேஜரா பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கிறது தான் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வர்றது. அப்புறம் திருவிருந்துல பங்கு கொள்றது. அந்த அளவுக்கு நான் பரிசுத்தவனா, நான் தகுதியா, இதுக்கு நான் தகுதியே இல்லை அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது. பாருங்க, ஜெபம் பண்ணும்போது கூட பக்கத்துல இருக்கிறவங்க தூண்டி விடுறோம், மைக்கு என்ன பண்றோம், நைஸா அவங்க பக்கம் தள்ளி விடுறோம், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ண. ஏன் எப்படி கர்த்தர் கேட்பாரு, என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், மற்றவங்களுக்கு என்ன ஒரு விட தெரியாம இருக்கலாம்னு இந்த பாவ உணர்வுலாம் நமக்கு ஒரு பெரிய தடையா
இருக்கிறது. அப்ப இந்த பிரமாணத்தை வந்து நியாயப்பிரமாணம், கிருபை, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை காண்பிக்க போறோம். இது வந்து நியாயப்பிரமாணத்தினால நம்மளை நீதிமான ஆக்க முடியாது, நல்லவங்களா கர்த்தருக்கு பிரியமானவனா ஆக்கவே முடியாது. அப்படின்னா நியாயப்பிரமாணம் கெட்டதுன்னு கேட்டா இல்ல, நல்லதுதான், அது பரிசுத்தமானது, அது நல்லது. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறது மூலமா ஒரு மனுஷன் கூட நீதிமானாக ஆக்கவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபத்துல ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். ரோமர்கள் நிருபத்துல இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கீழினால நாம நிச்சயமா நீதிமானாக்கப்படவே முடியாது என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்துல நாம ரொம்ப தெளிவா வாசிக்கிறோம். இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறது. 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. நீதிமான் அப்படின்னா என்ன? ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக ஒரு சரியான ஒரு நிலையில நிற்கிறது. கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது இவர்கிட்ட எந்த குற்றத்தையும் நான் பார்க்கல, இவர் எந்த தப்பும் பண்ணாதவர் அப்படின்ற விதத்துல நான் இவரை பார்க்கிறேன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நீதிமான் ஆக்கப்படுறது. அப்ப இந்த 20ஆம் வசனம் சொல்றது இப்படி இருக்க நியாயப்பிரமாண பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியினால். ஏன் வந்து கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? இந்த 10 கட்டளைகள் ஏன் கொடுத்தாரு? ஏன் அதுக்கு தொடர்ந்து மற்ற கட்டளைகள்லாம் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, கட்டளை இல்லைன்னா நம்ம சேர்த்து பாவமா இல்லைன்னு தெரியவே தெரியாது. இப்ப பாருங்க, நம்ம வர வழியில பைபாஸ்ல இந்த பெரிய ரோட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா NHல எல்லாம் ஸ்பீட் லிமிட் போட்டிருக்காங்க இல்லையா, 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போடுறாங்க. அங்க அவ்வளவுதான் போகணும். அதை விட மீறி போனா அது என்னது? அஃபென்ஸ், அது ஒரு குற்றம். அந்த போர்டு இல்லைன்னா அது தப்பு கிடையாது. ஆனா போர்டு வச்சிருக்காங்க, இவ்வளவு ஸ்பீடுக்கு மேல நீங்க போனீங்கன்னா அது தவறு, ஃபைன் வரும் உங்களுக்கு, அபராத தொகையை கட்டணும் அப்படின்னு வைக்கிறதுனால, அந்த சட்டம் இருக்கிறதுனால அந்த சட்டத்தை சுட்டி காட்டி நாம தப்பு செஞ்சிருக்கிறோம், குற்றவாளிகளா இருக்கிறோம், இந்த சட்டத்தின்படி குற்றவாளிகளா இருக்கிறோம். அப்ப நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அதுபடி செஞ்சு நீதிமானம் ஆகிறது கிடையாது. இந்த 10 கட்டளை வாங்கி கீழே இறங்கத்துக்குள்ளே அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க கர்த்தர்ட்ட, நீங்க சொல்ற எல்லா பிரமாணத்தின்படி நாங்க கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு கட்டளையை கூட அவங்களால நிறைவேற்றவே முடியாது என்பதுதான் ரொம்ப உண்மை. நியாயப்பிரமாணம் ரொம்ப நல்லது, அது பரிசுத்தமானதுதான் வேதம் அப்படி சொல்லுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கண்ணாடி இருக்கு, இந்த கண்ணாடியில போய் நான் பாக்குறேன், பார்த்தாக்கா நான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கவே வச்சுக்கிறேன், அப்படி இருக்க மாட்டேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த கண்ணாடியில பார்க்கும்போது அசிங்கமா தெரியுறேன்னா கண்ணாடி தப்பா? இல்ல இல்ல, என்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அதை வந்து நான் என்ன பண்ண வேண்டும்? சரி பண்ணி கொண்டு. கண்ணாடி பர்ஃபெக்டா இருக்குது, மூஞ்சி கூட அசிங்கமா இருக்குது, தலையெல்லாம் எங்க கலைஞ்சிருக்குது, ரொம்ப கருப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்ணாடி சரியில்லைன்னு சொன்னாக்கா நம்மள என்ன சிலர்லாம் குழம்பு வச்சுட்டு இல்ல பிரியாணி பண்ணிட்டு அது குழஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அரிசி சரியில்லைன்னு சரிப்பட்டு நீங்க அரிசி சரியான அரிசி கொடுக்கலாம, அதனாலதான் குழஞ்சிடுச்சு, இவங்க பண்ண தப்பு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் பாருங்க, நியாயப்பிரமாணம் எதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தினால ஒரு ஆளு கூட நீதிமானம் ஆக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா, அதை ஏன் கொடுத்தாருன்னா பாவத்தை அறிகிற அறிவு அதன் மூலமா தான் வருகிறது. ஆகவேதான் அதை கொடுத்தார். அது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம நல்ல கண்ணாடியை போய் பிளேம் பண்ணி இருக்க முடியாது. The law is holy but it did not make you holy. நியாயப்பிரமாணம் நல்லதுதான், அது பரிசுத்தமானதுதான், ஆனா உங்களை அது பரிசுத்தமாக்க முடியாது. அப்படின்னா ஏன் கொடுத்தாருன்னா, இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனாலதான் பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு வருகிறது. அதனாலதான் அந்த 20ஆம் வசனத்துல தொடர்ந்து சொல்றாரு, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை அப்படின்ற. சோ இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மோசே அந்த முள்செடி, பச்சையான முள்செடி எரிகிற அந்த இடத்துக்கு போகும் பொழுது, பழைய உடன்படிக்கை கீழே அந்த போகும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, மோசே நீ என்ன பண்ணு, உன்னுடைய பாதரட்சைகளை கழற்றி போடு, ஏன் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இது பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தின் கீழே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. புதிய உடன்படிக்கையில கெட்டகுமாரன் வர தூரத்துல பார்த்த உடனே அவன் அப்பா என்ன பண்றாரு, ஓடி போய் கழுத்தை கட்டி பிடிச்சுன்னு அவனை முத்தம் கொடுத்து அவனை கூட்டிட்டு வர.
யாராவது யோசிச்சுக்கலாம், ஏன் அவ்வளவு வேகமா அவர் ஓடினாரு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி ஓடினாருன்னா, இந்த மாதிரி அப்பா கிட்ட இருந்து சொத்தை பிரிச்சுன்னு போனவங்க வந்து திருப்பி அந்த கிராமத்துக்குள்ள வந்தா, அந்த ஊருக்குள்ள வந்தாக்கா அப்பாவை அவமானப்படுத்தினான்னு சொல்லிட்டு எல்லாம் கல்லெறிவாங்க மேல. அதெல்லாம் எதுவும் படக்கூடாதுன்னு ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் செஞ்சு அவனை கூட்டிட்டு வந்த உடனே அவர் சொல்றாரு, நல்ல புது ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போடுங்க, காலுக்கு என்ன போடுங்க, பாத ரட்சையை போடுங்கன்றாரு. எனக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு இவன், எனக்கு முன்னாடி சரிசமா இவன் நிக்கிறான், ஏன்னா இவன் என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை அப்படிங்கிறாரு. இப்ப பாருங்க, இந்த கிருபை இதைதான் நம்மளுக்கு செய்திருக்கிறது. The law says put off your shoes because this is a holy place, but the grace says put on the shoes because my son has come. என்னுடைய மகன், என்னுடைய குமாரன் மரித்தான், திரும்ப என்ன பண்ணான், வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது நாம பார்க்கிறோம். இப்போ இந்த நம்ம ரட்சிக்கப்படுறதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா மனம் திரும்புதல் இல்லையா? மனம் திரும்புதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம மனம் திரும்புதலை பத்தி சொல்லும் பொழுது, யோசிக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், 180 டிகிரி இல்ல 180 டிகிரி நம்ம திரும்பணும், மனம் திரும்பணும். நம்ம ஆண்டவருக்கு நேரா நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா ரிப்பன்டன்ஸ் டுவர்ட் காட் அப்படிதான் வேதத்துல சொல்லப்படுது. ரிப்பன்டன்ஸ் டுவர்ட் காட், தேவனுக்கு தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னா. ரிப்பன்டன்ஸ் டுவர்ட்ஸ் காட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சிருந்தோம், நம்ம என்ன ஏதோ ஒரு கெட்டது நடக்குதுன்னு வச்சுக்க, நம்ம பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட திடீர்னு நடக்குது, நம்ம என்ன, நான் அக்கறம் பண்ணாலும் தெரியல, என்ன பாவம் பண்ணாலும் இதெல்லாம் அவனுக்கு நடக்குது அப்படின்னு. ஆனா இங்க ரிப்பன்டன்ஸ் டுவர்ட் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளவு நாள் நம்ம கடவுளை பற்றி என்ன நினைச்சிட்டு இருந்தோம், கடவுள் நமக்கு தீமையை செய்யறாரு, நமக்கு வந்து வியாதியை வர வைக்கிறாரு, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா நம்மளை போட்டு அடிக்கடின்னு அடிக்கிறாரு, பல தீமைகள் நமக்கு நடக்குது அப்படின்னு யோசிச்சிருந்தோம்ல. இப்போ தேவனை பற்றிய ஒரு நல்ல எண்ணம், கடவுளை என் மேல அன்பா இருக்கிறாரு, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்காரு, அவர் என்னிடத்துல அன்பா இருக்கிறார், என்னை ரொம்ப அதிகமா அவர் நேசிக்கிறார், ஆகவே அவர் இனிமேல் என் மேல கோபமாவே இருக்க மாட்டார், அவருடைய ஆக்கினை தீர்ப்பெல்லாம் இயேசு மேல போட்டு இருக்கிறாரு, இனிமேல் என்ன என் மேல அவர் கோபமா இல்லை, அவர் என்ன நேசிக்கிறாரு அப்படின்றதுதான் ரிப்பன்டன்ஸ் டுவர்ட் காட். பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம்ன்றத நம்ம ரொம்ப ஆழமா இன்னும் விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. ரொம்ப ஒரு ஆழமான விதத்துல நாம விசுவாசிக்கணும். என்னத்தை விசுவாசிக்கணும், நம்ம பாவங்களும் மன்னிக்கப்பட்டுறது. எவ்வளவுதான் சொன்னாலும், சபையில கூட எவ்வளவுதான் சொன்னாலும் நமக்கு இன்னும் கூட அந்த ஒரு தயக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? உண்மையாவே என்னோட பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? எவ்வளோ வசனங்கள் இருக்கு, எவ்வளோ பிரசங்கம் பண்றாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா நமக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு மூலையில இன்னும் கூட என்னுடைய பாவம் இன்னும் அப்படி இருக்கு, நான் அந்த அளவுக்கு நீதிமானா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. பாருங்க, இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் என்ன பண்ணுவார்கள், நீதிமான்களாக்கப்படுவார்கள். இப்ப பாருங்க, இங்க முதல்ல எப்படி வருதுன்னா, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. இந்த ஒரே மனுஷன் யாரு? அப்ப பாருங்க, நம்ம அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலதான் நாம பாவிகள் ஆக்கப்படுறோம். இப்ப பாருங்க, நம்ம நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம்னா கூட 100% எல்லாருமே என்ன பண்றது இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. அது எப்படி இங்க கூட கேட்டு ஆமே நல்ல சொல்லிட்டு அப்புறமா போன பிறகு நமக்கு ஏதாவது ஒண்ணு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா, ஒருவேளை நான் ஏதாவது கர்த்தருக்கு விரோதமா பண்ணியிருப்பனோ அப்படின்னு ஒரு யோசனை, நமக்கு ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் பிசாசு கொடுக்குற எண்ணம். அப்ப நாம எப்படி பாவிகள் ஆக்கப்பட்டோம்ன்றது தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம்ன்றத நமக்கு நல்லா விளையும். எப்படி பாவிகள் ஆக்கப்பட்டோம் பாருங்க. நீங்க எப்படி பாவிகள் எப்படி வேதம் சொல்றது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி அங்க சொல்லுது. நான் இப்ப அதை பத்தி பேசுறேன். பைபிள் நீங்க எப்படி பாவிகள் ஆக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். அப்ப நம்ம ஏன் நம்ம பாவத்தை செய்கிறதுனால
நாம பாவிகள் கிடையாது. நாம பாவிகளா இருக்கிறோம், அதனாலதான் என்ன பண்றோம்? பாவத்தை செய்கிறோம். நாம நேச்சரை பாவிகளாக இருக்கிறோம், அதனால பாவத்தை செய்யறோம். பாவம் செஞ்சதுனால நம்ம பாவிகளாகல. அதனால பாவமே நம்ம செய்யாம இருக்கணும் அப்படின்றலாம் இல்லை. பாவம் செய்யலாம்னு நான் சொல்றது. நம்ம பாவம் செஞ்சதுனால பாவியே இல்லை, நம்ம பாவிகள் ஆகல அப்படின்றதுனால நான் அப்ப எந்த வேணா பாவம் செய்யலாமா, ஏன்னா நான் பாவம் செய்யறதுனால பாவிகள் ஆகலையே அப்படின்னு யோசிக்க கூடாது. ஏன் எப்படி நம்ம பாவிகளானா, அந்த ஒரு மனுஷன் ஆதாம், அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? பாவிகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரே அதே போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால, இந்த ஒருவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கீழ்ப்படிந்தார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. பிலிப்பியர்கள் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. அவர் கீழ்ப்படிதலினால நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இப்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். நம்ம பாவிகளா இருந்தா கூட இப்ப கிடையாது, இப்ப நம்ம நீதிமன்றங்களா இருக்கிறோம், ஆக்கப்பட்டாச்சு. நம்ம பாவிகளா இருந்த சமயத்துல நம்ம செய்யற ஒரு தவறு, ஒரு நல்லது, பாவிகளா இருக்கிறோம், ஆனா அப்ப கூட சில நன்மைகளை செஞ்சிருக்கோம் இல்லையா? நல்லது செய்யறோம், யாருக்கோ ஒரு உதவி செய்யறோம், இல்ல யாருக்கோ ஏதாவது வாங்கி தரோம், இல்ல பண உதவி செய்யறோம், இல்ல சபைக்கு ஏதாவது செய்யறோம், என்னமோ ஒண்ணு பண்றோம், நல்லது செய்யறோம். அப்படி செய்யற நன்மையினால நாம நீதிமான்களாக முடிஞ்சுதா? நம்மளை பார்த்தா கேட்கிறேன். நாம பாவிகளா இருந்த பொழுது நாம செஞ்ச ஏதோ ஒரு நன்மை நிமித்தமாக நாம நீதிமான்களாக முடிஞ்சதா? இல்ல. அதே போலதான் இப்ப நம்ம நீதிமான்களா இருக்கிறோம், நம்ம செய்யற ஒரு பாவத்தினால நம்மளால என்ன பண்ண முடியாது? பாவியாக ஆக முடியாது. எல்லாம் கவனிங்க. அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தாக்கத்தை நாம செய்யற நன்மையினால மாற்றவே முடியாது. அப்படின்னா இரண்டாம் மாதமாகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த செயலை நாம செய்யற ஒரு பாவம் எப்படி ஒண்ணு இல்லாம பண்ணிட முடியும்? நான் சொல்றதுனால பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சுக்காது. லைசன்ஸ் இல்லாம நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க, வேற கதை. நாம எப்படி பாவிகள் ஆக்கப்பட்டோம், இப்படி எப்படி நீதிமான்களாக இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்ல போறேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷன், அவர் இஸ்ரவேல்ல ரொம்ப பெரிய ஒரு ஆள், பெரிய பிக்ஷர். அவர் வர்றாரு இல்லையா? அவர் இஸ்ரவேல்ல ஒரு பெரிய ஒரு நியாயப்பிரமாண போதகராக அவர் இருக்கிறார். அவர் எப்படி வர்றாரு? ரகசியமா வர்றாரு. யார்கிட்ட வர்றாரு? இயேசு கிறிஸ்துட்ட வர்றாரு. இயேசு கிறிஸ்துட்ட அவர் சொல்றாரு, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவரும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். சொன்ன உடனே இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி வானத்துல பறக்கிற மாதிரி இருந்திருக்கும்ல. நீங்க ரொம்ப பிரமாதமா பிரசங்கம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? கடவுள் மட்டும் உங்க கூட இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீலிங், நல்ல குட் ஃபீலிங் வரும். ஆனா இயேசுவே சொல்றாரு, அவனை பார்த்து, ஒருவன் மறுபடியும் பிறவும் விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கோதேமு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது? வானகை பத்தி எல்லாம் சொல்றாரு. அவங்க ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கும்போது எப்படி தாயின் வயிற்றுல போய் பிறக்க முடியும், கர்ப்பத்தில் 2ஆவது முறை பிரவேசித்து பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி அவங்க பேசுறாரு? இது எப்படி இருக்கா? அவர் அடுத்த வசனத்தை சொல்றாரு, நீ இஸ்ரவேல்ல போதகனா இருந்தும் இது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் சொல்றதை பற்றி அதிசயப்பட வேண்டாம் அப்படிங்கிற, நீ இவ்வளவு பெரிய ஆளா இருந்து இதெல்லாம் உனக்கு தெரியலையே அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் எவ்வளவு அறியாமல் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சம் ஒரு சர்காஸ்டிக்கா பேசுற மாதிரி, சர்காஸ்டிக்கான கொஞ்சம் டெடில் பண்ற மாதிரி, கலாய்க்கிற மாதிரி பேசுறாரு. இவ்வளவு பெரிய பாஸ்டர் இருக்கு, உனக்கு தெரியலையா? அவனுக்கு இது நான் சொல்றது உனக்கு விளங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிறக்கிறத குறித்து, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறத குறித்து அந்த பேருக்கு தான் பேசுறாரு. 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ எப்போ நிக்கோதேமு இயேசுவை பார்க்கறதுக்கு அவன் வரான்.
ஆனா சமாரிய ஸ்திரியை பார்க்கறதுக்கு இவர் போறாரு. 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சமாரியா நாட்டின் வழியை போக வேண்டியதா இருந்தபடியால் அந்த ஒரு அம்மாவுக்காக அவர் என்ன பண்ணாரு, அவர் போறாரு. அந்த அம்மாட்ட இவன் நைட்ல வரும், ஆனா இவர் பகல்ல போய் அந்த அம்மாவை போய் அந்த அம்மா இருக்கிற இடத்துல போய் சந்திக்கிறாரு. அந்த அம்மா லேசா பேச்சு போற, கொஞ்சம் தண்ணி கொடுக்குமான்னு. அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க யூதன், நான் வந்து சமாரிய ஸ்திரீ, என்கிட்ட எப்படி நீங்க தண்ணி கேட்கலாம், நம்ம 2 பேருக்கு ஒத்து வராது, எப்படி தண்ணி கேட்கறீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, ஏமா நீ வந்து தேவனுடைய ஈவையும் தாகத்தில் தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறார், இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் சொல்ற தேவனுடைய ஈவு, காட்ஸ் கிஃப்ட். யார் காட்ஸ் கிஃப்ட்? ஜீசஸ் தான் காட்ஸ் கிஃப்ட். இது மிகப்பெரிய ஒரு ஈவு, பரிசு பொருள். நம்மள சொல்லும் பொழுது நமக்கு புரியாத மொழி மாதிரி இது. ஈவு அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்னன்னே நமக்கு தெரியல. ஈவுன்னா என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு மேரேஜ் வருது, நம்ம என்ன பண்றோம், ஒரு கிஃப்ட் வாங்கி எடுத்துன்னு என்ன பண்றோம், ஒருத்தருக்கு பிரசன்ட் பண்றோம். அது பேர் தான் ஈவு. அதுக்கு அந்த கிஃப்ட்ன்றது தான் ஈவுன்னு சொல்லி இருந்தாங்க. ரொம்ப பழைய தமிழ். அப்ப கடவுள் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட், ஈவை கொடுத்திருக்கிறார். அந்த ஈவை யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரே நமக்கு தந்திருக்கிறார். அவரை நீ அறியலாமா? உன்கிட்ட யார் கேட்கறதுன்னு தெரியல, கேட்டுதான் நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப, தண்ணி கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை. அந்த மாதிரி எங்க உங்ககிட்ட வந்து முண்டு கொடுறதுக்கு பாத்திரம் இல்லை, கிணறு ரொம்ப ஆழமாகுது, நீங்க எப்படி எனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பீங்க அப்படின்னு. இந்த கிணத்தை எங்களுக்கு அந்த யாக்கோபோட பிதாவாக யாக்கோபோட நீங்க ரொம்ப பெரிய ஆளா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த அம்மா. ஏசு அந்த அம்மாட்ட பார்த்து சொல்றாரு, இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டானது, அது அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமே ஊறுகிற நீரூற்று மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த அம்மாட்ட பாருங்க, பெரிய நீ வந்து மறுபடியும் பிறக்கணும்னு கூட சொல்லவே இல்லை. அந்த அம்மா வந்து இயேசுவை சந்திக்கல. நிக்கதேமு ராத்திரில வர்றாரு, இந்த அம்மாட்ட பகல்ல போறாரு இயேசு. நிக்கதேமு ஏத்துக்கிட்ட வர்றாரு, இந்த அம்மாட்ட இயேசுவே போறாரு. நிக்கதேமு கிட்ட சொல்றாரு, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும், ஜலத்தினால பிறக்கணும், ஆவினால பிறக்கணும் அப்படிலாம் சொல்றாரு. ஆனா இந்த அம்மாட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அதை பத்திலாம் ஒன்றும் சொல்ல, சாதாரண வார்த்தைகளை, தண்ணி அதை வச்சு பேசுது, அந்த உதாரணத்தை வச்சு பேசுது. அந்த அம்மா கேட்குறாங்க, தயவுசெய்து அந்த தண்ணி எனக்கு கொடுங்க, மறுபடியும் நான் இங்க வந்து கஷ்டப்பட்டு கொண்டுட்டு போகாத படிக்கும், திரும்ப எனக்கு தாங்க வராத இருக்கிறதுக்காக நீங்க வந்து அந்த தண்ணி எனக்கு தாங்க அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நீ போய் சரிம்மா உன் புருஷனை போய் கூப்பிட்டு வாப்போ அப்படிங்கிற. நல்லா கவனிங்க, புருஷனை போய் கூப்பிட்டு வேண்டாம். இந்த அம்மா சொன்னாங்க புருஷனே இல்லைன்னு. அப்பா சொல்றாரு, ரொம்ப நல்லா சொன்ன, நீ 5 புருஷர் உனக்கு இருந்தாங்க, ஆனா இப்போ கூட இருக்கிறவங்க அந்த புருஷன் இல்ல. பாருங்க, இந்த அம்மா நினைச்சுனாங்க ஒண்ணுமே தெரியாது இயேசுக்கு, நம்மளை பத்தி ஒண்ணும் தெரியாது இவருக்கு நினைச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து இந்த கான்வர்சேஷன்ல நடுவுல பாத்தீங்கன்னா இந்த அம்மா பத்தி எல்லா விஷயமும் இயேசுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த அம்மா மேல அன்பு வச்சு அந்த அம்மாட்ட பேசுற, நேரம் எடுத்து அந்த அம்மாட்ட பேசுற. இப்போ அந்த அம்மா நினைச்சு பார்க்குறாங்க, எல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சும் என்ன அவர் நேசிக்கிறாரு. நான் சொல்றேன், உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சும் அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு நாளும் தள்ளி விடுறதே. அல்லேலூயா. அவர் அவ்வளோ அன்புள்ளவர், அவர் அவ்வளோ அன்பு நிறைந்தவராய் அவர் இருக்கிறார். எல்லாமே தெரியுங்க, நீங்க எதுவுமே அவர்கிட்ட மறைக்கவே முடியாது. இருள் கூட அவருக்கு முன்னாடி எப்படி இருக்கும், வெளிச்சமா இருக்கும். எதாவது மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பாஸ்டர்கிட்ட மறைக்கலாம், பாஸ்டர்கிட்ட மறைக்கலாம். இப்ப நான் போன பிறகு என்னை பத்தி திட்டிட்டு நான் வந்து பிறகு கை கொடுத்து பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு என்கிட்ட மறைக்கலாம், மனுஷங்கிட்ட எல்லாமே மறைக்கலாம். ஆனா கர்த்தர்கிட்ட ஏதாவது மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே முடியாது. அவர் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகள் என்ன பண்றாரு, அறிந்திருக்கிறார். எல்லாமே தெரியும், நம்ம என்ன திங்க் பண்றோம் எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு இடத்துல நிறைய இடம் இல்ல. கானானிய ஸ்திரீ அந்த அம்மாட்ட வராங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த அம்மா வந்து கேட்கறது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதம் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் கூடி இருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே,
அதனாலதான் பின்னாடி வர வசனங்கள் சொல்ற, நான் வந்து முதல்ல இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறேன். இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் முதல்ல நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். இந்த அம்மா உடன்படிக்கை மனுஷன் இல்ல, ஆனா உடன்படிக்கை மனுஷன் மாதிரி ரிட்டர்ன் பண்றாங்க. தாவீதின் குமாரனே அப்படிங்கிறாங்க. அதுக்கு இயேசு, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறார்கள், இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு இஸ்ரவேல் வீட்டார் தான் வந்து, நீ உடன்படிக்கை மனுஷன் இல்லை அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்ற? ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ் தான். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒரு ஒரு ஹிப்போக்ரட்டிக்கா சொல்ற அந்த மாதிரி இல்ல. அவ வந்து ஒரு யூத பெண்மணி அல்ல, ஏன்னா கானானிய ஸ்திரீன்னு சொல்லிடுது, யூத பெண்மணி கிடையாது. அந்த மாதிரி ஒரு கானானிய ஸ்திரீ, ஆனா யூத பெண்மணி கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறாங்க. அதான் ஆண்டவர் பிடிக்காது. பாருங்க, நம்ம பாவிகளா இருக்கும்பொழுது நம்ம நீதிமான்னு சொன்னாக்க அதை அவருக்கு என்ன பண்றது இல்லை, பிடிக்கிறது கிடையாது. ஆனா இப்ப நம்ம நீதிமன்றம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போ வந்து, ஆண்டவரே நான் ஒரு பெரிய பாவி, நான் வந்து பொல்லாத பாவி, நான் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட பாவி அப்படின்னு சொன்னா அதையும் ஆண்டவர் என்ன பண்றது இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. அவர் நம்மளை என்ன ஆக்கியிருக்கிறார்? நீதிமானாக ஆக்கி இருக்கிறார். அப்ப இந்த சமாரிய ஸ்திரீ பத்தி எல்லாமே தெரியும் அவருக்கு, தெரிஞ்சும் அன்பு கூறுங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல விபச்சாரத்தில் கையுமையுமே பிடிக்கப்பட்ட பெண்மணி அந்த அம்மா பார்த்து சொல்றாரு, ஏமா உன்னை யாருமே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? இல்லான்னு போறேன், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை அப்படிங்கிறது. பாருங்க, நம்மள ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்காக அவர் வரவில்லை. எதுக்கு வந்திருக்கிறாரு? நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி அவன் செய்ய. எல்லாம் நினைச்சாங்க இந்த அம்மாவை கல்லெறிஞ்சு கொள்ளணும், எப்படி இருந்தாலும் இயேசு மாட்டுவாரு அப்படின்னு அவங்க எல்லாம் காத்து கொண்டே இருக்காங்க. பாருங்க, இந்த மற்ற சுத்தி இருந்த எல்லா மக்களும் இவளை கொல்ல முடியும் கல்லெறிஞ்சு, ஆனா கொல்ல முடியும். இந்த உலகத்துல ஒரு மனிதனா ஒருத்தன் பிறந்தான்னா அவன் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்பட முடியும். அவனுக்காக கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அவனுக்காக அவளுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவங்கள கிருபையா அவர் இறங்கி இருக்கிறார். அங்க தீர்த்துல 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாயிற்று. இயேசு கிறிஸ்து பறந்துட்டு அவர் வந்துட்டு. அப்ப நம்மள ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும்ன்றது அவருடைய வேலை இல்லை. ஒருவேளை சில நேரங்கள்ல நாம தவறு செய்யலாம், ஆனா அதுக்காக நாம பாவிகளா ஆயிட்டு கிடையாது. நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு நீதிமான ஆக்கிட்டாரு, நம்ம ஒரு பாவத்தை செஞ்ச உடனே மறுபடியும் நம்ம பாவி ஆயிடுறோம், மறுபடியும் அந்த ரத்தத்தினால நம்ம கழுவு பண்ணணும், மறுபடியும் வந்து உடைக்கணும், நம்மள மறுபடியும் போய் ரட்சிப்புக்காக கேட்க. இல்லவே இல்லை. அவர் நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எபிரேயர் நிருபத்துல நாம வாசிக்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வெள்ளாட்டுக்காரா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரே நேரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இட்டர்னல் சால்வேஷன், இட்டர்னல் ரிடம்ஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் செஞ்சதை யாராலுமே மாற்ற முடியாது. எந்த மனுஷனும் உங்களை வந்து என்ன பண்ண முடியாது, குற்றவாளியா தீர்க்கவே முடியாது. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல இருந்து வாசிக்க போறாங்க. ரோமர் 8:31 இருந்து இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்? எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்கணும். ஹல்லேலூயா. தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறாரா? அப்ப உங்களுக்கு விரோதமா ஒருத்தரும் நிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிசாசு ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களை எந்த வியாதம் ஒண்ணும் பண்ண முடியாது. யாரும் உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கவே முடியாது. ஏன்? God is for us.
not against us. God is for us. If God is for us, who can be against us? அப்படிதான் அந்த வேத வாசகம் சொல்லுது. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார், உங்க சைட்ல இருக்கிறார். நீங்களும் ஆண்டவர், எவ்வளவு பெரிய டீம் தெரியுங்களா? எப்பவுமே வின்னிங் டீம் அது. நீங்களும் ஆண்டவரும் ஒன்னா இருக்கிறீங்க. அவர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களை விட்டு விலகிறது இல்லை, உங்களை கைவிடுகிறதே இல்லை. அப்புறம் கீழே வர வசனம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி போல ஒரு கேள்வி கேட்கிறேன். அவரே கொடுத்துட்டாரு, அவர் தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறாரு. அவரே கொடுத்துட்டாருன்னா மற்ற எல்லாத்தையும் அவர் கொடுக்காம இருக்கவும் முடியாது. அவர் தாங்க எல்லாத்தோட பெருசு. அவரே கொடுத்துட்டாரு, அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேட்கிறது 33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நான் உங்க மேல குற்றம் சாட்ட முடியுமா? ஒருவேளை நீங்க தப்பே செஞ்சிருந்தா கூட உங்க மேல நான் குற்றம் சாட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, குற்றம் சாட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அப்ப அவர் உங்களை நீதிமான்களாக ஆக்கிட்டார். எப்ப ஆக்குனார் தெரியுமா? ரோமர்கள் நிருபத்துல 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லுது, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். When you confess Jesus as your Lord, what you are literally saying, Lord Jesus, your righteousness is my righteousness. நம்ம இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவரா ரட்சகரா அறிக்கை பண்றோம் பாத்தீங்களா? ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் இயேசுவை நீரே என் ஆண்டவர் சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்னா, இயேசுவை உன்னுடைய நீதி என்னுடைய நீதியாய் இருக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய நீதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதனால்தான் 10ஆம் வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்ப அவருடைய நீதி நம்முடைய நீதியாக ஆக்கப்பட்டுள்ளது. அவர் தம்முடைய நீதியை நமக்கு தந்திருக்கிறார். We accept Jesus' righteousness as our righteousness. நம்முடைய நீதியாக நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உடனே உங்களுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரலாம். ஐயோ, யோவான் 14ஆம் அதிகாரத்துல ஒரு சொல்லியிருக்கேங்க. 9ஆம் வசனத்திலிருந்து அவர் தம்முடைய பிதாவின் இடத்துல போகும்பொழுது உன்னை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. 9ஆம் வசனத்துல 8ஆம் வசனம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்து பாருங்க, அவர்கள் அப்படின்னும் பொழுது நானும் என்னுடைய பிரதரும் 2 பேர் பேசுறோம். அவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க மூன்றாவது நபர், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். நானு அவர்களை பத்தி என்னுடைய சகோதரனிடத்துல பேசுறேன். அவர்கள் சொல்லும்போது இயேசு யார சொல்றாரு? இயேசு சீஷர்கள் இடத்துல சொல்றாரு. சீஷர்களை பார்த்து சொல்றாரு அவர்கள் அப்படின்னா யார்? உலகத்தார சொல்றாரு. உலகத்தார் என்னை விசுவாசிக்காதபடினாலே அவர்களை பாவத்தை குறித்தும் அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசிக்காதபடினா, இப்போ ஒரே ஒரு சின்ன என்ன சின்ன இயேசு விசுவாசிக்காததான் பாவமே. யார் விசுவாசிக்கல? நம்மளும் விசுவாசிச்சிருக்கோங்க. இன்னும் நிறைய பேர் விசுவாசிக்கல. அவர்களை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? பாவத்தை குறித்து உணர்த்துவார். ஏன்? அவர் இன்னும் விசுவாசிக்கல, நம்மளும் விசுவாசிக்கிறோம். அப்புறம் நம்மளை பத்தி என்ன? நீங்கள் இப்ப சீஷர்களை பார்த்து சொல்றோம், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்துல போகிறபடினாலே நீதியை குறித்தும். ஏன் அவர் இல்ல தம்பி, என்னுடைய நீதி உனக்கு கொடுத்துருக்கிறப்பா, நீ நீதிமான் தான், நீ பாவி கிடையாது, கேட்கிட்ட பாவி கிடையாது, மகா பாவி கிடையாது, பிரதான பாவி கிடையாது, ரட்சிக்கப்பட்ட பாவி கிடையாது, நீ நீதிமான் தான் அப்படின்னு சொல்றதுக்கு அவர் இல்லைங்க. அவர் எங்க போயிட்டாரு? நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பத்தி என்ன சொல்வார்? நமக்குள்ள இருந்து, நம்பி நீ நீதிமான்பா, உனக்காக இயேசு கிறிஸ்துவோட விலையில பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை சிந்தனது மட்டும் இல்ல, அவருடைய சரீரத்தை கிழிச்சிருக்கிறாரு திறமறி. அது மூலமா ஒரு புதிதும் ஜீவனமான வழியை உண்டு பண்ணியிருக்கிறாரு. நியூ அண்ட் லிவிங் வே உண்டு பண்ணியிருக்கிறாரு. அந்த ரத்தத்தினால், அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய
மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு தைரியம் உண்டா இருக்குது. பயப்படாத, தைரியமா இரு, நீ நீதிமான் தான். எனக்கு ஏற்கனவே நம்ம காணல, அவருக்கு எங்க போயிருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, பிதாவின் இடத்துல இருக்கிறாரு. இப்ப நமக்கு யார் சொல்றது? அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் சொல்றாரு, தம்பி நீ நீதிமான் தான், நீ பாவி கிடையாது. நீதிமான்றதுல என்ன ஒரு பெரிய ஒரு விசேஷம், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானுடைய வேர் அதிகமான கனி கொடுக்கும். கர்த்தர் நீதிமானை பசியினால வருந்த விடார். நீதிமானின் வாய் ஜீவ ஊற்று. எல்லாம் நீதிமானு தான். நீங்களும் நானும் தான். அது யாரோ பத்தி சொல்லி நினைக்கூடாது. அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்தில் போகிறபடினால நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதால, பாருங்க, இந்த நியாய தீர்ப்பு நமக்கு கிடையாதுங்க. உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனால நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நமக்கு இல்ல நியாய தீர்ப்பு. நம்ம இயேசுவை விசுவாசித்து இருக்கிறோம், அதனால நமக்கு கிடையாது. விசுவாசி தான் அது. அவன் நியாயம் தீர்க்கப்படுறான். அப்ப நீங்களும் நானும் யாருங்க? என் பேர் ரிச்சர்டு, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. நீதிமான். இயேசு கிறிஸ்துவின் நீதியை பெற்றவன். எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுவோம், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை பெற்றவனாக இருக்கிறேன். நான் இப்பொழுது அவருடைய கீழ்ப்படிதல்னால நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். நான் செய்கிற எந்த தவறின் மூலமாகவும் நான் இனி பாவியாகவே முடியாது. ஏனென்றால் அவருடைய ரத்தத்தின் மூலமாக, அவருடைய சொந்த ரத்தத்தின் மூலமாக நித்திய மீட்பை தேவன் எனக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவன் நம்ம அன்பு கூறப்படுகிறோம் என்பது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஒரு வசனத்தை மட்டும் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் முடிக்க போறேன். நம்ம அன்பு கூறப்படுறோம்ன்றது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு பைபிள்ல இருந்து ஒரு சின்ன வேத பகுதியை மட்டும் நான் வாசிக்க போறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 36. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பழங்கால தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னால் நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த ஸ்திரீ யாரு? 37ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அந்த ஊர்ல வெரி நோட்டோரியஸ் பர்சன், பாவி, எல்லாரும் முத்திரை குத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ வந்து எத்தனோ பண்ணலங்க. அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இயேசுவினுடைய பாதங்களின் பின்னாடி நின்று கொண்டு, அருகின் பின்னாக நின்று கொண்டு அழுத்து கொண்டு கண்ணீரினால் என்ன பண்றாங்க, பாதத்தை கழுவுறாங்க, நினைக்கிறாங்க. அப்புறம் தலை மயிரை எடுத்து அந்த பாதங்களை துடைத்து அவருடைய பாதங்களை கிஸ் பண்றாங்க. எல்லாருக்கும் ஒரு டென்ஷன். என்ன நடக்குதுங்க இருந்து சொன்னா இந்த அம்மா வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கதை இது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சம டென்ஷன் ஆகுது. 39ஆம் வசனம், அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்னும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். நல்ல கவனிங்க. இந்த பரிசேயன் வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். நான் கூப்பிட்டுக்கிறேன் இயேசு வீட்டுக்கு, ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா இவருக்கு தெரிய வேணாமா? அறிந்திருப்பார்ல, இந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த அம்மா கதை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாவியான ஸ்திரீ ஆச்சு, அந்த ஊர்லயே பாவியான ஒரு ஸ்திரீ. இயேசு இந்த பரிசேயன் வீட்டுல இருக்கிறாருன்னு அறிஞ்சு பரிசேயன் வீட்டுக்கு அந்த அம்மா வந்துட்டாங்க. இங்க அட்ரஸ் எல்லாம் எதுவும் கேட்கல. இந்த அம்மாக்கு எப்படி அந்த அவர் வீடு தெரிஞ்சுன்னு தெரியல. அப்புறமா யோசிச்சு வந்துட்டாங்க, நேரம் அந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க.
இவர் சொல்றாரு, இந்த பொண்ணு வந்து பாவி, ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா இந்த தன்னை தொடுகிற ஸ்திரீ எப்படிப்பட்டவள், இன்னொரு என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாள், எனக்கு தெரியுது, இவருக்கு தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு ஏசு அவனை நோக்கி கேட்கிறாரு, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். ஃபர்ஸ்ட் என்ன, 2 பேர் கடன் பண்ணிருக்கிறோம். ஒருத்தன் வந்து எவ்வளவு, இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு, ஒருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு, ஒருத்தனுக்கு 50, அதோட 10 மடங்கு அதிகம், 500 வெள்ளிக்காசு. 2 பேருமே மன்னிச்சுட்டான். சரி, யார் வந்து அதிகமாய் அன்பாய் இருப்பான், அது சொல்லு எனக்கு அப்படின்னு கரெக்டா சொல்றேன். எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாய், நான் உன் வீட்டில் பிரவேசித்து நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளவு கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவர்களை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளவு நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள், அதெல்லாம் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். நல்ல கவனிங்க, யாருக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டிருதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இயேசு நேரத்தில் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். நமக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டிருதா இல்லையா? நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம அதிகமாய் அன்பு கூறுவதாய் அவளுக்கு அதிகமா மன்னிச்சிருக்கிறார், அதை விட அதிகமா நமக்கும் அவரு மன்னிச்சிருக்கிறாரு, மன்னிச்சுட்டே இருக்கிறாரு, ஒண்ணு கூட மன்னிப்பாரு கண்டிப்பா. அப்ப இந்த பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டது என்பதை நம்ம அறிந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவரிடத்துல ரொம்ப அதிகமாக அன்பு கூற முடியும். அதனாலதான் பிசாசு எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரு பாவிகள் என்ற ஒரு உணர்வை கொண்டு வந்து அவரிடத்துல அதிகமா நம்ம நேசிக்க முடியாத மாதிரி பண்றாங்க. எப்பவும் ஒரு தடையை உண்டாக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பாவம் இருக்கு, இன்னும் மொத்தம் நீர் போடல, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, இது நான் இஎம்ஐயா இது கிடையாதுங்க. ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அவர் மன்னிச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க என்னோட பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டது, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லா பாவத்தையும் அவர் மன்னிச்சிருக்கிறாரு. நோ பேலன்ஸ், எல்லாத்துக்குமான கேரக்டர் அவர் சேர்த்து முடிக்கிட்டாரு. இப்ப நம்ம அவரிடத்துல என்ன பண்ண முடியும், மிகுதியாக அன்பு கூற முடியும். பழைய உடன்படிக்கை இல்ல, அவரிடத்துல அன்பு கூற முடியல. பழைய உடன்படிக்கை மொத்தமா தொகையா ஒரே ஒரு பிரமாணத்துல அடைக்கிறது. அது என்ன தெரியுங்களா, தெய்வமாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு முடியல, யாராலையுமே பண்ண முடியல. யாராவது அந்த மாதிரி அன்பு கூற முடிஞ்சதா முழு இதயத்தோட? எவ்வளவு பரிசுத்தவான்கள், கர்த்தருக்காக எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க. தாவீது இருந்தான், ஆபிரகாம் இருந்தான், எவ்வளோ பேர் இருந்தாங்க. யாராலையும் எல்லாம் ஃபெயிலியர் தான், எல்லாருமே ஃபெயிலியர் ஆட்டாங்க. யாராலையும் அந்த மாதிரி அன்பு கூற முடியல. மார்க் 12:30 சொல்லும், தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் மனதோடும் அன்பு கூற என்பதே பிரதான கட்டளை. மத்திய சுவிசேஷத்திலையும் அவர் இதை சொல்றார். மத்திய சுவிசேஷத்துல கூட இதே வசனம் வருகிறது. இப்ப மத்திய சுவிசேஷத்துல இருந்து வாசிக்கிறோம், 22:37 வாசிக்கிறேன். ஏசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவதாக இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். கட்டளையில எல்லா நியாய பிரமாணமும் அடங்கிடுச்சு. ஒண்ணு, தேவனிடத்துல முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு மனதோடும் முழு பலத்தோட அன்பு கூறுவது. ரெண்டாவது, நம்மள மாதிரி பிறனையும்
இதுலதான் எல்லாமே அடங்கியிருக்கு. நியாயப்பிரமாணம் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆனா புதிய உடன்படிக்கையின் கீழே இந்த அன்புனா என்னன்னு சொல்லப்படுது. 1 யோவான் 4 அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிக்க 1 யோவான் 4 10ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. கிருபை என்ன சொல்றது? நியாயப்பிரமாணம் சொல்லுது முழு இதத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட தேவனுக்கு கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். இதுல தான் எல்லாமே நியாயப்பிரமாணம் தொகையா அடங்கி இருக்குது. ஆனா யோவான் கிருபையின் கீழ் இருந்து அவர் எழுதுறாரு. அவருன்னு எழுதுறாரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. இதமே கிரேஸ். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்புவதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எவ்வளவு அற்புதமா சொல்லியிருப்போம். நாம அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால கிடையாது. அப்ப எல்லாத்தையும் அன்பு ஒழிச்சு கட்டாரு. அதெல்லாம் இப்ப செலவு. இப்ப என்ன சொல்லணும்? அவர் முதல்ல நம்ம இடத்துல அன்பு கூர்ந்துட்டாரு. இப்ப நாம என்ன பண்றோம்? அவரிடத்துல அவர் அன்பு கூர்ந்தனால இப்ப நாம அவரிடத்துல அன்பு கூர்றோம். அன்பு கூர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதனால அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த அன்பை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு மட்டும் சொல்லி நான் முடிச்சிருக்கேன். டைம் ஒரு 5 நிமிஷம் பண்ணு. 5 minutes. அன்பை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? லூக்கா சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்தையும் 19ஆம் அதிகாரத்தையும் கர்த்தர் வேணும்னு பக்கத்துல வச்சிருக்க. எல்லாத்தையும் கை கொண்டானா? ஆமா, கை கொண்டு இருக்கிறேன் சொல்றான். அவனே சொல்றான் எல்லாம் சின்ன வயசுல இருந்து கை கொண்டு இருக்கு. 19ஆம் அதிகாரத்துல ஒரு பாவி காட்டத்தை மரத்து மேல ஏறி அவன் ஏசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு வகை தேடினான். ஏன்னா ஏசு நேரம் அங்க மரத்துக்கீழ் வந்து நின்னாரு. சகையில சீக்கிரமா இறங்கி வாங்க, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். இவன்ட்ட ஏதாவது சொன்னார்? நியாயப்பிரமாணத்தை பத்தி ஏதாவது பேசினாரா? இதெல்லாம் நீ கடைப்பிடிக்கணும் ஏதாவது சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லுங்க. நீ இறங்கி வாங்க, அவன் வீட்டுல தங்கணும். அவன் இறங்கி வந்தான். 8ஆம் வசனத்தை வாசிக்குது. சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை உமக்கு, பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமே வாங்கினது உண்டானால் நாளத்தினாக திருப்ப. நியாய பிரமாணத்தை கீழே இருக்கிறவன் 10 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டாங்க கர்த்தருக்கு. ஆனா கிருபையின் கீழே இருக்கிறவன் அவன் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு இருக்கிறபடினாலே, அவன் தேவன் அவனிடத்துல ஏற்கனவே அன்பு கூர்ந்து இருக்கிறபடினாலே, அவன் தேவன் மேல அவ்வளவு அன்பு கூறுனான். அவன் சொல்றான், ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் இதை வச்சு யோசிச்சிருக்கேன். நிறைய யோசிச்சிருக்கேன். பாதி ஆஸ்தி கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வைக்க வேணாம். என்ன இவ்வளவு முட்டாளா இருக்கானே, இப்படியா கொடுக்குறது? கண்ணு மணி தெரியாம ஏழைகளுக்கு கொடுக்கறதோட நீங்க வைக்காம ஒருத்தண்டே அதான் அநியாயமா வாங்கினாலும் நாளத்தினா திரும்பி தரேன்னு சொல்றானே. பாருங்க எவ்வளவு ஜெனரஸ் ஹார்ட் பாருங்க. நான் சொல்றேன், உங்கள் பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது, என்னை பத்தி எல்லாமே ஆண்டவர் தெரியுங்க, இருந்தாலும் என்ன அன்பு கூறுறாரு, என்ன ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது ஜெனரஸ் ஹார்ட் கர்த்தர் உங்களுக்கு தராரு. ஜெனரஸ் ஹார்ட் தாராளமா பாறை கொடுக்குற அளவுக்கு அந்த இருதயம் மாறி. பழைய உடன்படிக்கையில முதல்ல மனம் திரும்பினாதான் ஆசீர்வாதம். ஆனா முதல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவனுடைய நன்மை கண்டு அவர் என்ன பண்றாங்க? மனம் திரும்புறாங்க. சொல்ற, நீ போய் இனி பாவம் செய்யாது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதே இல்லை முன்னாடியே சொல்றேன். அப்ப இங்க எவ்வளவு பெரிய ஒரு ஜெனரஸ் ஹார்ட்னு பாருங்க. நான் சொல்றேன், இந்த சபையில உங்கள் பாவங்கள் அனைத்தும் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்களை பற்றி A to Z கர்த்தருக்கு தெரியும். இருந்தாலும் உங்களிடத்துல அன்பா இருக்கிறார். அவர் அன்புன்றதுன்னா முந்தி நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினால அன்பு. அந்த அளவுக்கு உங்களை நேசிச்சிருக்காரு. அவர் அவ்வளவு நேசிச்சதுனால இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஜெனரஸா இருக்கும். ஹார்ட் ரொம்ப
நான் சொன்னேன் இல்லையா, இது பச்சோனே என்ன பைத்தியக்காரங்க, ஒரே நாள்ல எவ்வளவு ஆஸ்தி இழந்திருப்பான், ஒரே நாள்ல எவ்வளவு பணத்தை இழந்திருப்பான், நாளத்திலேயே ஏன் தெரிவிக்க தரணும், டபுளா கொடுத்தா போதாதா, இப்படிலாம் நான் யோசிச்சேன். அப்படிதான் கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். மார்க்கு சுவிசேஷம் 10:29-30, என் நிமித்தமாவது, சுவிசேஷத்தை நிமித்தமாவது இந்த உலகத்துல எதை கொடுத்தவன் எவனும் இம்மையில 100 பெற்றுக் கொள்வார்கள். பாருங்க என்ன மாதிரி ஒரு ஹார்ட் உள்ள சேஞ்ச் ஆயிட்டுங்க, பெரிய ஒரு இருதயமா மாறிட்டு. நான் சொல்றேன், நீ பாஸ்டர் சொல்றாங்க நீ பண்டிகை இதை கொண்டாடணும், பண்டிகையில நிறைய கொடுக்கணும், டெய்லியுமே கொடுக்கணுங்க என்ன கேட்டா. ஏன்னா அவ்வளோ மன்னிச்சிருந்தாரு, எவ்வளவு மன்னிச்சிருக்காரு கணக்கே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பாருங்க நம்மள தேவன் அன்பு கூர்ந்து இருக்கிறார், எம்மா அன்பா இருக்கிறாரு. என்னை பத்தி எல்லாமே தெரியுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை பத்தி எல்லாமே அவர் தெரியும். இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். இருந்தாலும் என்ன அன்பா இருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்களை பத்தியும் எல்லாம் தெரியும், தெரிஞ்சும் அவர் அன்பா இருக்கிறாரு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராது அவரே நம்ம எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுக்கிறார். அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளுகிறவர்கள் அவர் இருக்கிறார். ஆபிரகாம் சொன்னாங்க, ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் சேஷ்ட புத்திரனும் ஏக புத்திரனும் ஒரே குமாரனும் ஆகிய ஈசாக்குன்னு சொன்னாங்க. அவனுக்கு ஒரே குமாரன் நான் இல்ல, 2 குமாரர்கள் இருந்தாங்க, இஸ்மாயில் ஒண்ணு, அப்புறம் ஈசாக்கு ஒண்ணு. ஆனா ஏன் அதை இப்படி சொல்ல வச்சாருன்னா, ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தார். அவன் ஏன் சொன்னாங்கன்னா, பின்னால கர்த்தர் அப்படி பண்ண போற தம்முடைய ஒரே பேரான ஒரே குமாரன் அவரை கொடுக்கிறாரு. அவரை கொடுத்து நம்ம எல்லாரும் மேலும் அவ்வளோ அதிகமாய் அன்பு கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், இந்த அன்பை என்ஜாய் பண்ண ஒவ்வொரு நாளும் நாம இந்த அன்பை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, அவர் என்னை முழுக்க முழுக்க மன்னிச்சிருக்கிறாரு, அவர் என்கிட்ட அன்பா இருக்கிறாரு. நான் என்ன பண்ணாலும் அவர் என் மேல கோபம் ஆவதே கிடையாது. எனக்கு அவருக்கு சரிசமமா என்னை நிறுத்தி பார்க்கிறாரு. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். பிள்ளைன்றது யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாதுங்க. அவர் கிருபையாய் எல்லாவற்றையும் மன்னித்து இருக்கிறார். நான் மன்னிக்கப்பட்டவன். இது ஆழமா இறங்கும் பொழுது உள்ள ஹார்ட் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குது. கணக்கை பார்க்காம ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கும். கணக்கே பார்க்காதீங்க, நான் சொல்றேன், ஒரு நாளும் நீங்கள் ஏழை ஆவதே கிடையாது. நான் கேட்கிறேன், உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய கோல்டு, நீங்க சேர்த்து வச்சுக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாலும் நம்ம பாவம் மன்னிக்கு வாங்க முடியுமா? ஒரு பாவத்தை மன்னிக்க முடியுமா? ஒண்ணுமே முடியாது. ஆனா அவர் அவ்வளவு மன்னிச்சு இருக்கிறாரு, அவ்வளவு அன்பு கூர்ந்து இருக்கிறார். அப்படின்னா நாம நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் அவர் நம்மிடத்துல அன்பா இருக்கிறார் நம்ம விளங்கிடுச்சுன்னா உள்ள ஒரு பெரிய மாற்றம். சர்வீடு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம். நான் என்னுடைய ஆஸ்தியிலே பாதியை நான் என்ன பண்றேன், ஏழைக்கு கொடுக்குறேன். எவன் எடுத்தனாலும் நான் அநியாயமே வாங்கிட்டு நாலத்தனியா திருப்பிட்டேன். இதெல்லாம் கொடுத்த பிறகு கூட அவங்களுடைய சொத்தை கணக்கு போடுறதுக்கே முடிஞ்சிருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். இம்மையிலே 100 அவர் சொல்லிட்டாரு. நான் சொல்றேன், உங்களையும் அவர் அப்படி ஆசீர்வதிப்பார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறது பார்க்கலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நல்ல தட்டுங்கள கர்த்தர் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அதெல்லாம் திரும்பியா அவர் மன்னிச்சிருக்கிறார். அக்கிரமங்களை இனிமேல் நினைக்க மாட்டேங்கிறார். நீங்கள் முன்னேறாம இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறது உங்கள் பாவம் ஒரு தடையே கிடையாது. உங்களுடைய எண்ணம் விசுவாசம் கொண்டு வர மாட்டேன். ஒன்னும் ஏதோ மீதி இருக்குங்க, அதை மட்டும் நீங்க எடுத்து போட்டா இல்ல இல்ல, ஆண்டவர் என்ன முழு விதத்தோட மன்னிச்சிருக்கிறார். அவரை நாட்டினுக்குள்ள தீர்க்க மாட்டார். நான் அன்பு கூறப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு என் இடத்துல அன்பா இருக்கிறார். யாரும் உங்களை குற்றவாளியால தீர்க்கவே முடியாது. இதை மட்டும் கொண்டு போய் இருதயத்தின் ஆழத்தில் வச்சிட்டீங்கன்னா கர்த்தருக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கே நம்மளை ஆசீர்வாதமாக்கி விடுறோம். ஆமென். எத்தனை பேர் சொல்லி உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நல்ல கடவுளை கட்டி நம் தேவரை